பரவாயில்ல, போன வாட்டி போட்டது தான் வேப்ப மரத்து பக்கத்தில் போட்டு ஒரே கசப்பாகி போச்சு. இந்த வாட்டி கிழங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னொரு வாட்டி எப்போனா போட்டால் இடம் பார்த்து போடணும். எங்கே நாங்கள் போட்டுட்டு கிழங்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, நல்ல இடமா பார்த்து போடணும். இப்போ போட்டால் மாதிரி பாதி கிழங்க கூட பிடுங்கலை. சீதா வந்த மாதிரி தான் விட்டுட்டு போய் மொத்தத்தையும் பிடுங்கியே எடுத்துன்னு வரணும். இந்த நேரத்தில் ஒருத்தராக கடைக்கு வருவாங்க. ஆள் வரும்போது கடையில் ஆள் இல்லைன்னா எப்படி? இப்போதைக்கு இங்கேயே இருப்போம். அப்புறம் சீதா வந்த மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் தோண்டி எடுத்துகிட்டு வருவோம். அப்பா என்ன அதிசயம், இந்த நேரத்தில் எழுந்து கூட இருக்க மாட்டான், கடையாண்ட வந்திருக்கானே. என்னடா என்ன அதிசயம், கடையாண்டா வந்திருக்கிற? அப்பா அம்மா தான்ப்பா உங்களுக்கு காஃபி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்கப்பா, அதனால தான்ப்பா வந்தேன். ஏன் எப்பயும் அம்மா தானே எடுத்துன்னு வருவா? உங்களை எழுப்பி படிக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுவா. இன்னைக்கு என்ன நீ வந்திருக்கிற? படிக்கலையா? படிக்கிறது எதுவும் இல்லையா? அப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்கப்பா, அதனால் சீக்கிரமாக போகணும். எப்பயுமே 9 o'clock தானே ஸ்கூலு, 8:30க்கு கிளம்புவோம் வீட்டிலேருந்து. இப்போ 8 மணிக்கெலாம் ஸ்கூல் வீட்டிலேருந்து கிளம்பணும். அதனால் அம்மா ஒரே சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வரேன், நீ எடுத்துன்னு போய் அப்பாவுக்கு காஃபி பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு வா, பசியில் இருப்பார் அப்படி சொல்லி அனுப்புனாங்கப்பா. ஓ அப்படியா, சரி சரி, அப்படி வெய் வரேன். அப்பா சேர் மேலே வச்சுருக்கேன், குடிங்க, அப்புறம் சூடு ஆறிட போகுது. அம்மா ஃப்ளாஸ்கில் தான் ஊற்றி வச்சுருக்காங்க. சரி சரி. சரிப்பா நான் கிளம்பட்டுமா? அந்த உடனே அப்பா கிழங்கெல்லாம் வச்சுன்னு இருக்காரு, எத்தியார கட்டுட்டுமா, அதெல்லாம் எதுவும் கேட்கப்பது கிடையாது. வந்த உடனே வச்சுட்டு கிளம்பட்டுமா, எதனா வேலை வச்சுட்டு போகிறாங்கன்ட்டு தானே. இரு ஒரு நிமிஷம் போவேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, அம்மா தான்ப்பா சீக்கிரம் கொடுத்துட்டு வா, அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காத, வந்து படி அப்படின்னாங்க, அதனால தான்ப்பா. சரி சரி, இதில் 3 கிழங்கு எடுத்துன்னு போ, வேச்சு வைப்பா, சாப்பிடுவீங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட பொருளெல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புனா நல்லாயிருக்கும். கொடுங்கப்பா. குனிஞ்சு எடுத்துன்னு போடா, இருந்தாலும் உன்ன மாதிரி சோம்பேறி யாரும் இருக்க மாட்டாங்க. சரிப்பா அப்போ நான் போகிறேன். சரி சரி, செஞ்சு முதல்ல சாமியாண்ட வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. என்ன முதல்ல கிழங்கு போட்டு நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குது? சாமி அருளால் தான் எல்லாம் நடக்குது. முதல்ல அந்த தெய்வத்துக்கு வச்சு தண்ணி அள்ளி விட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஆ சரிப்பா. இங்கே தான் இல்லையா நீ எங்கடா இங்கே வந்த? டேய் முதல்ல மச்சான்லாம் கூப்பிடாத, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பா அப்புறம் எதனா திட்டுவார். ஒழுங்கா அஜய் நீ கூப்பிடு. என்னடா மச்சி இப்படிலாம் பேசுகிற? டேய் உன்னை எதனா சொல்லியிருந்தா கூட இப்போல்லாம் பழி வாங்கிடாதடா. டேய் எங்கள் அப்பா காதில் உழ போதுடா, அப்புறம் அவ்வளோதான்டா என்னை வெளுத்து கட்டுருவார், ஒழுங்காக கூப்பிட்றா. சரி சரி அஜய், என்ன காலையில் உங்கள் அப்பா கடைக்கு வேலை செய்யலான்னு வந்தியா என்ன? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லை, எங்கள் அம்மா காஃபி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு கிளம்புறேன். சரி சரி நான் போகிறேன், நான் வேணும்னா அப்படி எங்கன்னா ஓரமாக நிற்கிறேன், சீக்கிரம் என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வா, இல்லைன்னா நான் கிளம்புறேன். எங்கள் அம்மா வேறு சீக்கிரமாக வர சொன்னாங்க, அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா வெளுத்து போடுவாங்க, வெளுத்து. டேய் போயிடாத, அப்படியே அந்த ஓரத்தில் அந்த மரத்துக்கு பின்னாடி நில்லு, கடகடன்னு வாங்கின்னு வந்துடுறேன். ஒரே பொருள் தான் வாங்க சொன்னாங்க, கத்திரிக்காய் வாங்க சொன்னாங்க, அதை மட்டும் வாங்கின்னு ஓடி வந்துடுறேன். போய் அப்படி நில்லு. அப்போ அப்படி பயப்படுறியா உங்கள் அப்பாக்க? ஏய் 2 நிமிஷம் பார்ப்பேன், 2 நிமிஷத்துக்குள்ளே வரலன்னு வச்சுக்கோ, நான் போயிடுவேன்ப்பா, அப்புறம் எங்கள் அம்மா வெளுத்து போடுவாங்க, வெளுத்து. சீக்கிரமா வா. என்ன பையன் சிட்டா பறந்துட்டான், நம்மளுக்கு மேலே பயப்படுறானே, நம்மனா அம்மாவுக்கு பயப்படுவோம், அவன் பரவாயில்லையா அவங்க அப்பாவுக்குலாம் பயப்படுறானே. என்னடா சதீஷ, கடைக்கு வந்துட்டு கம்முன்னு நின்றுட்டு இருக்க, என்ன வேணும்? அது வந்து அங்கிள் கத்திரிக்காய் கேட்டாங்க அங்கிள். எவ்வளோ கேட்டாங்க? எவ்வளோ கேட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்ல அங்கிள், கத்திரிக்காய் வாங்கின்னு வாங்கினாங்க, அதுக்குள்ளேயே நான் கொடுக்குன்னு வந்துட்டேன். எவ்வளோன்னு தெரியல, நீங்களே போட்டு விடுங்க. ஒரு பொருள் வாங்கின்னு வர சொன்னால் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு நின்று கேட்டுட்டு வர பொறுமையே கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. குடுகுடுன்னு ஓடியான்ட்டுனா எப்படி? இப்போ எவ்வளோ போட்டு தருவேன், எவ்வளோ போட்டு கொடுங்கன்ற, எவ்வளோ இருக்குன்னா தெரியுமா? ஐயோ இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பயப்பது கட்டாதுங்கிறாரு, ஒரு பொருள் எவ்வளோன்னு தெரியலன்ட்டு இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறாரு. அங்கிள் ஒரு 1/2 kg கொடுங்க போதும். சரி சரி இரு, எவ்வளவோ மனசுக்கு வந்ததை சொல்கிற. கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னா திட்ட நீ தான் வாங்க போகிற. எனக்குண்ணா கிழங்கு, இந்த ஆள்வெள்ளி கிழங்கு இன்னைக்கு தான் பிடுங்கினேன். உங்கள் அம்மா கிட்டே வேணும்னா சொல்லு, இந்த மாதிரி அங்கிள் கிழங்கு பிடுங்கி வச்சிருக்கிறாங்க, கடையில் விற்றுட்ருக்காங்க, வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. என்ன? ஆ சரி சரி அங்கிள் நான் சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக கத்திரிக்காய் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இரு கொடுக்குறேன். ஒரு பொருள் எவ்வளோ இது கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. அந்த பொருளை பொறுமையாக வாங்கின்னு போகிறதுக்கும் பொறுமை கிடையாது. அப்படி என்ன தான் பண்ணுறீங்களோ தெரியல இந்த காலத்து பிள்ளைங்க. கவர் எங்கப்பா, கவரை போடுறேன். பா இங்கெல்லாம் கவர் எதுவும் கிடையாது. எதனா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா என்ன,
நான் எதில் போட்டு கொடுப்பேன்? ஒன்றும் கிடையாது. நான் கடையில் வாங்கிடுறேன் கவர் போட்டு விற்கிறதுக்கு. தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கிறேன். கவருக்கு நான் எங்கே போகிறதுப்பா? இந்தா குடி, எப்படியோ எடுத்துகிட்டு போ, கையிலேயே வாங்கிக்கோ கொஞ்சம் தானே. சரி சரி கொடுங்க, கையிலே எடுத்துன்னு போறேன். சரி அங்கிள், காசு எங்க அம்மா சேர்த்து கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, நான் கிளம்புறேன் அப்போ. என்னதான் பிள்ளைங்களோ இந்த காலத்து பிள்ளைங்க தெரியல. ஒரு பொருளை வாங்கியார் சொன்னால் எவ்வளோ வாங்கியாரணும்னு கேட்கப்பது கிடையாது. கடையில் வந்தால் அது வாங்கி எவ்வளோ காசாச்சுன்னு கேட்கப்பது கிடையாது. அது எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு கவரும் வாங்கிறது கிடையாது. சொன்ன உடனே சிட்டாட்டம் பறந்து வந்து சிட்டாட்டம் போயிடுறது. ஒரு வேலையை உருப்படியே செய்கிறதுக்கு கிடையாது. சரி, இந்த காஃபியென்னா குடிப்போம், ஆறிட போகுது. இந்த கிழங்கு இப்படி இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆறாம் வரைக்கும் எடுத்து மேலே வைக்கலாம். ஈரமாக இருக்குது கழுவுந்து. சேரை எடுத்து ஒரு ஓரமாக போடுவோம். கடைக்கு ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. நடுவில் இருக்குது கடையில் காய்கறி எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்குது. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அது ஒரு 2 மட்டும் எடுத்தாந்து போடுவோம். சீதா வந்த மாதிரிக்கு தான் கடையை விட்டு போனோம். இப்போ எங்கேருந்து போகுது? ஓரளவு காரண கிழங்கெல்லாம் மேலே போடுவோம். எங்க இந்த கடை தாங்க. அதெல்லாம் சரி, கடை பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது. நம்மளது அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. அவ்வளோ காய்கறிக்கெலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு கடை போட்டுட்ருக்காங்க போல். நீ அவ்வளோ பெரிய ஆர்டர் ஏற்றி இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறியே. எங்க தோட்டம் பக்கத்தில் எவ்வளோ பெரிய தோட்டம் தெரியுமா? அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு கடை போட்டுட்ருக்காங்க. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுத்துட்டு வருவாங்க. ஏன்னா ஒரேடியாக செஞ்சாக்கா அவ்வளோ வேஸ்ட்டாக தானே போவோம். வேணுன்றதை அப்பப்போ போய் எடுத்துன்னு வராங்க. நீங்கள் வாங்க, முதல்ல பேசி பார்ப்போம். ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி நெகட்டிவாக பேசாதீங்க. ஒரு பட்டை காசை குத்து ஒரு பட்டை கெமிக்கலை வாங்கி போட்டு விற்றுட்ருக்கீங்க. நல்ல காய்கறி விற்றுட்டா என்ன, அவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்கும்ல, மக்களுக்கும் நல்லதாக போய் சேரும். வாங்க முதல்ல கம்முன்னு சொல்கிறத செய்யுங்க. சரி சரி போ, நீ ஏதோ முடிவு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேலே யார் சொன்னால் கேட்க போகிற? போ, பேசி பார்க்கலாம். நல்லா இருந்தால் இங்கே கொடுத்துறான் ஆர்டர். அண்ணா வாங்கம்மா வாங்க. என்னம்மா காய்கறி வாங்க வந்திருக்கீங்களா? பார்த்து எடுத்துக்கோங்க. என்னென்ன காய்கறி வேணும்? காய்கறியும் வேணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா, எதனா பிரச்சனையா? மக்கா சோனி, என்ன பண்ணுற? இங்கே வாங்க கீழே. என்னம்மா சீக்கிரமாக கிளம்பணும்னு கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா சாப்பாடு செய்யாமல் என்னை வந்து கூப்பிட்டுட்டு இருக்க? எதுக்கு கூப்பிட்ட? மக்கா கொஞ்சம் பீன்ஸை மட்டும் இந்த கடைக்கு போயிட்டு வாங்கி வந்துடுறேன். அந்த பையன் பேர் கூட வரலையே, இந்த சீதா கட்டியில அவங்க கடையில் போய் வாங்கி வந்துடுமாக்கா. எப்போ பொம்மி, என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? டைம் என்ன ஆகுது தெரியுமா? இன்னும் 10 நிமிஷத்தில் நான் கிளம்பணும் இங்கேருந்து. அப்படி போனால் தான் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். நீ என்னடானா இப்போ தான் வந்து பீன்ஸ் வாங்கி வந்து கொடு, அதை வாங்கி வந்து கொடுன்னிட்டு இருக்க. நீ என்னத்துக்கு செஞ்சு நான் அதை என்னத்துக்கு எத்தனை போகுது? எனக்கு சாப்பாடே வேணாம், நான் கிளம்புறேன், என்னை விட்டு. நீ என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க? பிள்ளைகிட்ட காலையில் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்னடானா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன டைம் ஆகி போச்சு? இன்னும் 10 நிமிஷம் இல்லை, காலை வரை இருக்கு. 5 நிமிஷத்தில் செஞ்சிருவேன். நீ வாங்கி வந்து கொடுத்த உடனே செய்ய வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டு வதக்கிட்டு அவ்வளோதான். சாம்பாரை வச்சிருக்கேன், சாப்பாடு வடித்து வச்சிருக்கேன், பொரியலை தான் செய்யணும். அப்புறம் என்ன, போய் வாங்கி வந்து கொடு. இதெல்லாம் தெரியுதுல, நான் தான் கிளம்பணும்னு கிளம்பிட்டு இருக்கேன்ல. உன் பொண்ணு சத்யா என்ன பண்ணுறா? அவளை போய் வாங்கி சொல்லலாம். அவள் வெட்டியை தானே வீட்டில் இருக்கிறா. எல்லா வேலையும் என்கிட்டயே கட்டுறீங்க. ஆண்டி, அந்த பிள்ளை காலங்கட்டால ஏங்கி என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? ஏதோ நீ உன்னை கூப்பிடுனா வேலைக்கு அவள் படிக்கிறாமா, படிக்கட்டும் நானே செய்கிறேன்ட்டு காலையிலேருந்து அவ்வளோ வேலை. இப்போ கூட கடையில் விட்டு வந்துக்கிறேன் உமாவையும் அவளையும். 2 பேரும் கடையை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பார்சல் அது இதுன்னு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ சீக்கிரம் போனேன்னு சொன்னியே, உனக்கு எதனா சமைச்சு தருவோன்னு பார்த்துட்டு வந்தா ஓவராக பண்ணிட்டு இருக்க. என்ன பரோட்டா இட்லி எதுவும் வேணால், சாப்பாடு தான் வேணும்னு. சரி பிள்ளை கேட்குதே, போனால் போது செஞ்சு தரலான்ட்டு வந்தால் வாய்க்கு வந்த போய் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பேசுகிற நேரத்துக்கு போய் வாங்கி வந்துருக்கலாம் தெரியுமா? வாய் என்ன தான் வாயோ தெரியல. இப்போ போக முடியுமா முடியாதா? இப்போ என்ன போக முடியாதுன்னு சொன்னால் விட்டுருவா பாரு, கூட்டு போய் வாங்கி வரேன். உங்களுக்கு மட்டும் கோவம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. பிள்ளைகிட்ட கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா திட்டாத சொன்னால் எதையும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்புறம் என்கிட்டயே கோவப்படுன்றாங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்குது, இந்நேரம் பாதி தூரம் நடந்து போய்க்கலாம். சரி, நம்ம போய் இந்த சாப்பாடெல்லாம் போட்டு வைப்போம். பொரியலெல்லாம் லாஸ்ட்டில் போட்டு வச்சா எத்தனை போட்டோம். முட்டை என்ன முட்டை, இடிச்சு போற வெக்கத்தை விட்டு குழப்பி போற குழப்படி காட்டு, யாருந்த தேவதை. நம்மளே கோவத்தில் போயிட்டுருக்கோம், இவன் வேற ஜாலியாக உட்காந்து பாட்டை பாடிட்டு இருக்கானே. சரி, இவன்கிட்ட ஒரு பிட்டை போட்டு பார்ப்பான் போகிறானான்ட்டு. அதிஷே தம்பி, இதெல்லாம் என் காலால கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. என்ன சோனி, என்ன செய்யணும் உனக்கு சொல்லு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அது ஒன்றும் இல்லைடா, பெரியம்மா கொஞ்சம் கடைக்கு போக சொன்னாங்க, சதீஷ்கிட்ட கூட வாங்கியாருவான்னு சொன்னாங்க. அதுதான் போயிட்டு வரியா?
சோனி, இவ்வளோ நேரம் நீ உள்ள வாங்கின கிட்ட எல்லாம் நான் இங்கே உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் பெரியம்மா உன்னை போயிட்டு வான்னா என்ன போக சொன்னாங்கன்னு சொல்கிற பற்றி அங்கே நிற்கிற சோனி. ஆனால் நீ வந்தவனே தம்பியா இப்போ என்னடா பெரியம்மா கடைக்கு போக சொன்னாங்களா, கொஞ்சம் போயிட்டு வானா கூட போவேன். ஆனால் இந்த மாதிரி அண்டை புழு ஆகாச புழுவெல்லாம் புழுவுறியே, நானே மேலே பெல்தே உனக்கு. இங்கே பாரு, நான் என்ன திட்டு வாங்கினேன்னு கேட்டுட்டல, அப்புறம் என்ன ப்ளீஸ் சதீஷை கொஞ்சம் போயிட்டு வா சதீஷே. வாய்ப்பே இல்லை ராஜா, இப்போ தான் போயிட்டு ஓடி அந்த கடைக்கு எங்கள் அம்மா கத்திரிக்காய் வாங்க சொன்னாங்க. இப்போ நீ என்னடானா மறுபடியும் கடைக்கு போக சொல்கிறேன். நோ சான்ஸ். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா கூட ஒரே டே சேர்த்து வாங்கி வந்திருப்பேன். என்னால் போகவே முடியாது இப்போ. சதீஷே, என்னம்மா? நான் எவ்வளோ வாங்க சொன்னால் நீ எவ்வளோ வாங்க சொல்லியிருக்க? நான் 1 கிலோ தானே வாங்க சொன்னேன், 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஜ்ஜியை கஞ்சித்து கூட்டியும் செய்யணும், 2 கிலோ சேர்த்து வாங்கின்னு வரானா 1/2 கிலோ வாங்கி வந்துக்கிறியே, அதை குழம்புக்கே சரியாக போயிடும். கூட்டுக்கு என்ன பண்ணுறது? மரியாதையாக கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ வாங்கிடுவா. நீ எவ்வளோ சொல்லவே இல்லை, எனக்கே ஏதோ கேட்டாராங்க, அதனால தான் நான் நீங்களே எவ்வளோ கொடுங்கன்ட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கி வந்தேன். மறுபடியும் போக சொல்கிறேன், சீக்கிரமாக போகணுமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு? எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி போனது உன்னோட தப்பு, சொன்னதில் பாதி வாங்கி வந்ததும் உன்னோட தப்பு. அதனால் மறுபடியும் போய் வாங்கி வர வேண்டியது நீ தான். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. கடைக்கு போய் இன்னொரு 1/2 கிலோ வாங்கி வந்தால் சாப்பாடு இல்லைன்னா கிடையாது. போடா, கடைக்குன்னா போக மாட்டேன்னல்ல, உனக்கு வேணும் இதுவும் வேணும், எனக்கு இதுக்கு மேலேயும் வேணும். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்துரு. சோனி, முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. கடைக்கு போக மாட்டேன்னது சிரிக்கிறல்ல, இரு உன்னை பார்த்துக்கிறேன் இரு. அவள் சிரிக்கிறாரோ இல்லையோ, என்ன உனக்கு கோவம் அவ்வளோ வருது? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருந்தா மொத்தத்தையும் வாங்கி வந்துருக்குறாள். எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது, ஒரு கவர் எடுத்துன்னு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் வரலைன்னா உனக்கு சோறே கிடையாது. என்ன சதிஷே, சோகத்தில் கீதம் பாடிட்டு இருக்கியா? இதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் இல்லைன்னா உனக்கு சோறு இல்லையா? எனக்கும் வேறு வழி இல்லை, நானும் போய் தான் ஆகணும். வா, அப்பயே போடானா போனியா? வா, 2 பேரும் நான் போயிட்டு வரலாம். கடைக்கு போக மாட்டேன்னு சொன்னதால என்னை பழி வாங்குறதில்ல. பார்த்துக்கிறேன். அந்த ஆள் வேறு ஊருப்பட்ட கிளாஸ் எடுப்பாரு, கவர் எடுத்தாரியா, எவ்வளோ நூறுங்க கேட்க மாட்டியா, அது இதுன்ட்டு. எங்கள் அப்பாவே மேலே போடுவே. அதனால போனதுலேருந்து பேசியே சாவிச்சிடான்ப்பா. முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அப்பயே நான் சொன்ன அப்பயே கடைக்கு போயிட்டு வந்துக்கலாம்ல. சரி வா, போயிட்டு வருவோம். ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி வா, நல்லா சொல்லுவேன் நீ. ஆனால் கடைக்கு போயிட்டு வந்துருக்கலாம் சொல்ல மாட்டேன்ட்டு. அப்படி தானே போயிருந்தேன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா இப்போ மறுபடியும் 3வது 100 வாட்டி கடைக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. போவாது நல்லது. சரி வா, நேரம் வேற ஆகுது ஸ்கூலுக்கு, சீக்கிரமாக வேற போனோம், போயிட்டு வருவோம் கடகண்ணு. சரி, பேசி நேரத்தவங்களையும் ஸ்கூலுக்கு வேற சீக்கிரமாக போனால் நேரம் ஆகிடும். வா, கடகண்ணு போயிட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இது திடுக்கு திப்புன்னு 2 பேர் வந்து நம்ம பேசணுன்றாங்களே. நம்ம காய்கறியில் எந்த குறையும் இருக்காது. இந்த அம்மா நம்மக்கிட்ட காய்கறி தான் வாங்கின்னு போவோம். சரி, என்னன்னு பேசினா தானே தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய். எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.